நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை நிறைய மக்கள் நல திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார். முதலமைச்சர் அறிவிக்கின்ற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு சென்று சேருகின்றது, பயன்பெறுகின்றது, மக்களுடைய வாழ்வில் அது எப்படிப்பட்ட சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முதலமைச்சருக்கு நீங்கள் தான் துணை நிற்கின்றீர்கள். அதற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணத்திற்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அந்த திட்டத்தில் மாணவருடைய அட்டெண்டன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்பது இந்த புள்ளியியல் துறை எடுத்த சர்வே மூலம் தான் நம்முடைய அரசுக்கு தெரிய வந்தது. அதே போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெறப்பட்ட மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் உங்களால் ஆய்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த திட்டத்துடைய வெற்றிக்கும் இந்த துறை மிக மிக முக்கியமான ஒரு காரணம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டங்கள்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எப்படி அதிகமாச்சு. அதே மாதிரி விடியல் பயண திட்டத்தினால ஒவ்வொரு மகளிரும் மாதம் கிட்டத்தட்ட 900 ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த துறை தான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிச்சு. ஏதோ போகிற போக்கில் வார்த்தை ஜாலத்திற்காக திராவிட மாடல் அப்படின்னு நம்ம சொல்லவில்லை. எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.